ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. என்னன்னா, அவர் வந்து விண்டு மில் மாடல் வேணுமா, அவருக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட் செய்கிறாராம். அதுக்கு விண்டு மில் மாடல் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு நிறைய டைம் நம்மள்கிட்ட கேட்டிருந்தாரு. கீழே நிறைய டைம் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக போடுறோம். உங்களுக்கு இதுமாரி எதாவது ஸ்கூல் ப்ராஜெக்ட் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளால் ட்ரை பண்ண முடிஞ்சுன்னா சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடலாம். வாங்க இந்த விண்டு மில் ப்ராஜெக்ட் எப்படி செய்கிறதுன்னு, நான் விண்டு மில் மாடல் ப்ராஜெக்ட் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப நிறைய பொருளெல்லாம் தேவையில்ல, லோ பட்ஜெட்டு தான். ஃபஸ்ட்டு வீட்டில் இருக்க கேலண்டர் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்க பழைய கேலண்டர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா, மோட்ரு தேவைப்படும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு எல்இடி லைட்டு ஒயிட் கலர், அப்படி இல்லைன்னா நீங்கள் மல்டி கலர் கூட எடுத்துக்கலாம். இந்த 3. அதுக்கப்புறம் ஒரு ப்ரொப்பலர், அதுக்கப்புறம் தேவையான ஒயர், அதுக்கப்புறம் நம்மளுக்கு பேட்ரி. இந்த 6 பொருட்கள் மட்டுமே இருந்தாலே போதும், நம்ம விண்டு மில் மாடல் ப்ராஜெக்ட் செஞ்சிடலாம் ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் இந்தமாரி பொம்மை டாய்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்க, அதுமாரி இந்த வீடு மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு A4 ஷீட் எடுத்துக்காங்க, ஏன்னா நம்ம நீட்டாக செய்யணும்ல. அதுக்காக அந்த கேலண்டரில் இருக்க வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம அதுக்கு மேலே வச்சு இந்த A4 ஷீட்டை வச்சு ஒட்டிடலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒயிட் கலரில் ப்ளைனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக இருக்கும், உங்களுக்காக ப்ளைனாக அழகாக இருக்கும். இந்தமாரி ஃபுல்லாக A4 ஷீட்டு ஒட்டிடுங்க. அப்படி இல்லைன்னா ஒயிட் பேப்பர் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை எடுத்து நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்து எல்லாம் கம் போட்டு நல்லா ஃபுல்லாக ஒட்டிடுறேன் இந்த A4 ஷீட்டை ஃபுல்லாக. இப்போ நான் A4 ஷீட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒட்டி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டை இந்தாண்ட வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து விண்டு மில்லேருந்து தான் பவர் நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி நம்ம மாடல் ப்ராஜெக்ட் செய்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்தமாரி பவுடர் டப்பா ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த பவுடர் டப்பாவில் இருக்க ரேஃபர்லாம் பிச்சு எடுத்துடுறேன். எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பவுடர் டப்பாக்கும் மேலே வந்து நான் மோட்டரை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த மோட்டரில் 2 ஒயர் நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பவுடர் டப்பாவில் சைடில் வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மேலே இருக்க விண்டு மில்லேருந்து வர ஒயர் வந்து உங்களுக்கு எதுவும் நடுவில் தெரியாமல் இருக்கும், கீழே மட்டும் தெரிகிற மாரி இருக்கும். இப்போ வந்து நான் அதில் வந்து கம் யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். உங்கள்கிட்ட கம்மு தான் இருக்கணும், க்ளூகன் தான் வச்சு ஒட்டணுன்னாலும் இல்லை, நீங்கள் டேப் கூட ஒயிட் டேப் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன் ஃபுல்லாக. அவ்வளோதான். க்ளூகன் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பவுடர் டப்பாவை அப்படியே வச்சுட்டிங்கன்னா ஒட்டிக்கும். அதேமாரி மோட்டரையும் மேல் சைடு வச்சு ஒட்டிடுங்க. அந்த ஒயர் வந்து அந்த பவுடர் டப்பாக்குள்ளேயே போகிற மாரி அந்த ஒயரிங்கெல்லாம் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும், அதனால தான் அப்படி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஒயரிங்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரொப்பலர், நீங்கள் இந்த டிசைனில் இருக்க ப்ரொப்பலர் எடுத்துக்காதீங்க. விண்டு மில்லுக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு டிசைனில் இருக்கும் நல்லா விண்டு மில் மாரியே ப்ரொப்பலர், அந்த ப்ரொப்பலர் எடுத்துக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட கிடைக்கலனா இந்த ப்ரொப்பலர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் பேட்டரி கனெக்ட் பண்ணி உங்களுக்கு ஃபேன் ரன் ஆகுதா இல்லையான்னு காட்டுறேன். பாருங்கள், நல்லா ப்ரொப்பலர் நல்லா ரொட்டேட்டிங் ஆகுது, நல்லா சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே லைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எல்இடி லைட்டு ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை உங்கள்கிட்ட மல்டி கலர் தான் இருக்குன்னா மல்டி கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லைட்டை நான் உள்ள டபுள் சைடு டேப் யூஸ் பண்ணி மேல் சைடாக பார்த்து ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாக லைட்டு வெளிச்சம் வர மாரி நான் ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த லைட்டில் இருக்க ப்ளஸ் மைனஸ் வச்சு ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேன்லேருந்து வர ப்ளஸ் மைனஸையும் அந்த லைட்லேயே கனெக்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அவுட் சைடில் போகிற ஒயர் வந்து 2 ஒயர் தான் இருக்கும். அப்படி இல்லை எனக்கு எந்த ஒயரிங்குமே தெரியக்கூடாதுன்னா, நீங்கள் வந்து கேலண்டருக்கு அடியில் ஒயரிங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஹவுஸ்குள்ளே பேட்டரியெல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒயரிங்கே உங்களுக்கு ஒரு துளி கூட தெரியக்கூடாது. அப்படின்னா இந்த பவுடர் டப்பா கீழே நீங்கள் ஓட்டை போட்டு கேலண்டருக்கு அடியில் எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி அந்த ஹவுஸ் இருக்கிற சைடில் மேல் பகுதியில் வச்சு எல்லாம் அந்த வீட்டுக்குள்ளேயே பேட்ரி மோட்ரு சுவிட்ச் எல்லாம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு எந்த ஒயரிங்குமே தெரியாது. நான் உங்களுக்கு மாடலுக்காக காட்டணுன்னா இப்படி வச்சுருக்கேன் வெளியே அவுட் சைடு. நீங்கள் பேட்டரி ஒயரிங் எல்லாம் உள்ளே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேலண்டருக்கு அடியில் ஒயரை எடுத்துகிட்டு வந்து இப்போ லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு நல்லா சூப்பராக பிரகாசமாக லைட் தெரியுது. நம்ம ஃபேனும் நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. இந்தமாரி உங்களுக்கு எதாவது ஸ்கூல் ப்ராஜெக்ட் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நம்மளால் ட்ரை பண்ண முடிஞ்சுன்னா சீக்கிரமாக ட்ரை பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிடுறோம் உங்களுக்காக. இந்த மாடலை விண்டு மில் ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்தமாரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம சேனல் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய்.